வணக்கம், இது உங்கள் வண்ணக்காரிகை. இந்த வீடியோவில் இயற்கை முறையில் குழந்தைகளுக்கான பூசு மஞ்சளும் ரோஜா எண்ணெயும் தயாரிச்சிடலாம். இங்க தங்கம் போல ஜொலிக்கிறது தான் ஆவாரம் பூ. இதோட மருத்துவ குணங்கள் வறண்ட சருமத்தை நீக்கி உண்மையாவே நம்ம தோலை தங்கம் போல ஜொலிக்க வச்சிடும். தூரத்திலே இருந்தாலும் அதோட வாசனையாலே நம்ம சுண்டி இழுக்கிற இந்த பன்னீர் ரோஜா நம்ம தோலை அவ்வளவு மென்மையாக்கிடும். நிறைய பேருக்கு தெரியாத மருத்துவ குணமிக்க இந்த செடி விளாஞ்செடி. இந்த இலைகள் தோல் ஒவ்வாமையை நீக்கி நம்ம தோலை இளமையாவே வச்சுக்கும். நான் சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்க. இந்த இலைகளோட நறுமணம் ஒரு தடவை முகந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஆயுளுக்கும் மறக்கவே மாட்டீங்க. ரோஜா, விலா இலை, ஆவாரம் பூ, வசம்ப பிள்ளை வளர்ப்பானே சொல்லுவாங்க, அவ்வளோ மருத்துவ குணம் உடையது. கஸ்தூரி மஞ்சள், இது சர்ம வியாதிகளை நீக்கி தோல் பளபளப்பா இருக்க உதவும். பூசு மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் முகத்தில் இருக்கிற தேவையற்ற முடிகளை கட்டுக்குள்ள வச்சுக்கும். ஆண் குழந்தைகளுக்கு குறைவாகவே பயன்படுத்திக்கலாம். வாசனையில வசம்பு எதுக்கும் சலிச்சதில்லை. தினமும் இப்படி செய்ய வாய்ப்பு இல்லாதவங்க இந்த பொருளை எல்லாம் வெயில உலர்த்தி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது பூசி குளிக்க வைக்கலாம். எங்க ஊருங்கள்ல தினமும் குழந்தைங்களுக்கு பூசி குளிக்க வைக்கிற பூசு மஞ்சள் அரைச்சிட்டோம். இதோட வாசனையும் பளபளப்பும் நாள் முழுக்க குழந்தைங்க மேல இருந்துகிட்டே இருக்கும். ரோஜா எண்ணெய் தயார் செஞ்சிடலாம். எங்க தோட்டத்துல விளைஞ்ச தேங்காயிலிருந்து எடுத்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்.
ரோஜா இதழ்களை நசுக்கி பார்த்து மொறுமொறுன்னு இருந்தா எண்ணெய் தயாராயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் தயாராகல. ரோஜா எண்ணெய் தயாராயிடுச்சு. இதை வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் வறண்ட சருமத்தை போக்கி தோலோட ஈரப்பதம் குறையாம பார்த்துக்கும். தோலை பளபளன்னு வச்சிருக்க உதவும். இந்த இடத்துல ஒரு பெரிய ரோஜா தோட்டமே இருக்கிற அளவுக்கு அவ்வளோ வாசனையா இருக்கு. எந்தவித கலப்படமும் ரசாயனமும் இல்லாத இயற்கையான ரோஜா எண்ணெய் மணக்க மணக்க தயார் செஞ்சிட்டோம். இந்த வாசம் மனசுக்கு அவ்வளோ இன்பமா இருக்கு. எங்க கிராமங்கள்ல இந்த எண்ணெயும் பூசு மஞ்சளும் அவ்வளவுதான் எங்க குழந்தைங்களோட சரும பராமரிப்புக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம வண்ணக்காரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவுடன் உங்கள் வண்ணக்காரிகை. நன்றி.